எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், மருத்துவமனைகளுக்குள்ள இருந்தாலும், வேதனையோடு இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, ஒரே ஒரு காரியம்தான், நீ பயப்படாத, உன் கையை தளர விட்டுறாத. கர்த்தர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். விசுவாசத்தில் அறிக்கையிடணும். யோபு சொல்லுகிறார், என் மீட்பரோ வென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். யோசுவாவுடைய வாழ்க்கையில மத்த 10 பேரும் சொல்றாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் சொல்லி. ஆனா இவர்களுடைய வாயில வருவது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாச அறிக்கை நம்ம செய்யணும். இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, இப்படி விசுவாசத்தோடு நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 4வதாக இவன் செய்த காரியம் யோசுவாவுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிறோம். 4வதாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். யோசுவா 7:6, அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிற, ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல விழணும்ப்பா. எந்த மனுஷங்கிட்ட போய் நிக்க கூடாது, எந்த சொந்த பந்தங்க கிட்ட நிக்க கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி நாங்க உம்முடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். இயேசுவின் நாமத்தினால பயப்படுகிற நேரத்துல, தேவையுள்ள நேரத்துல, கண்ணீரான நேரத்துல, கவலையான நேரத்துல தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அன்றைக்கு ஹல்லேலூயா அந்த யோசுவா விழுந்து கிடந்தது போல நாங்க, ஆண்டவரே, எந்த மனுஷனுடைய கால்களிலும் கைகளிலும் பிடிக்காதபடிக்கு நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கணும்பா. ஆசா சொல்லுகிறார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் தருவார். நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது வெளியரங்கமான பதிலை கர்த்தர் தருவார். உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 5வதாக தன் வீட்டாரோடு கர்த்தரை சேவித்தான். யோசுவா 24:15 சொல்லப்படுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு